என்ன பண்ணிட்டு இருக்க ஹனி? சாரி, நான் சேவலோட சத்தத்தை கேட்டு ரொம்ப பயந்துட்டேன்பா. சோபரே சோபரே சோபரே, எல்லாரும் சிங்கத்தோட சத்தத்தை கேட்டு பயந்தாங்கன்னா இவன் சேவல் சத்தத்துக்கு பயப்படுறாங்க. என்னப்பா இது நடுராத்திரியில கத்திக்கிட்டு இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா? வாங்க போய் பார்க்கலாம். அதோ பாருங்க, அங்க இருக்குதுப்பா. என்னப்பா டென்ஷன் உனக்கு? நான் டென்ஷன் ஆக மாட்டேன், மத்தவங்களுக்கு தான் டென்ஷன் கொடுப்பேன். யோ, அதுக்கு ஏன் நடுராத்திரில கத்துற? நான் சேவல் கூவாம பாட்டா நான் பாட முடியும். அதுக்கு காலையில கத்த வேண்டியதானே, நைட்டு ஏன் கத்துற? இந்த பையன் போல ஹனியோட பல்லு எல்லாத்தையும் உடைச்சிட்டான், விடக்கூடாது. எதுக்காக ஹனிய அடிச்ச? அடடா. என்னாச்சுங்க? இங்க என்ன டென்ஷன்? நான் டென்ஷன் ஆக மாட்டேன், மத்தவங்களுக்கு தான் டென்ஷன் கொடுப்பேன். நில்லுங்க குழந்தைங்களா. அட, என்னப்பா நடக்குது? ஏப்பா சும்மா அவங்க 2 பேரையும் அடிச்ச? என் ஹஸ்பண்ட் பாக்ஸர் இல்லையா, அதனால அவர் முன்னாடி யார் வந்தாலும் உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சரிங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அட, நாங்க பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கோங்க. அச்சச்சோ, அப்ப தினமும் நம்ம தூக்கம் போச்சுன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க 7-8 மணிக்கு மேல கூவுங்க, சரியா? இல்ல, நான் எப்பவும் இதே மாதிரி ஏர்லி மார்னிங் தான் கூவேன். என்ன பண்ணுவேன்? நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருங்க, அப்பதான் தேவைப்படும் போது நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். இந்த பாக்ஸர் பாபிக்கு யாரோட உதவியும் தேவை கிடையாது. பாக்ஸர் பாபிக்கு வேணா தேவைப்படாம போகலாம், ஆனா கண்டிப்பா உங்களுக்கு உதவி தேவைப்படும் இல்லையா? ஓ, ஹனி, இவன் தான் என் பாக்ஸர் பாபி. டவுட்டா? காலையில 6 மணிக்கு தானப்பா சேவல் எல்லாம் கத்தும். இப்ப எதுக்கு தேவையில்லாத சத்தம்? கைய தட்டுங்க. எதுக்காக கைய தட்டணும்? சரி, வேணா. என்ன நடக்குது? சார், வேண்டாம், அவங்கிட்ட போகாதீங்க. நான் காலையில எந்திரிக்கிறதோ 8:25. அடிக்கடி சாப்பிடுவேன்டா சிக்கன் 65. கைய தட்டு. அப்படியா? இந்த பஞ்சு ஃபை. போகாதீங்க. அடடா, இவன் ஏப்பா இப்படி அடிக்கிறான்? அது என்னோட ஹஸ்பண்ட் பாக்ஸர் இல்லையா, அதனால அவர் முன்னாடி யார் வந்தாலும் உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் அடிக்கிற அடி ஒன்னொன்னு இடி. சரி சரி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். என் ஹஸ்பண்ட் பாக்ஸர் இல்லையா, அதான் உடனே வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. பை பாய். பை 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 பை. கிரிக்கெட்ல நான் புடிப்பண்டா, பயங்கரமான கேட்ச். இந்த சேவலால என் தூக்கம் மொத்தம் போச்சு. கைய தட்டுங்க. என் கார்டனை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஜோர்தார். சொல்லுங்க மேடம். என்ன இதெல்லாம்? ஒட்டுமொத்த கார்டனும் குப்பையா கிடக்கு. முதல்ல இதெல்லாம் போய் சீக்கிரமா சுத்தம் பண்ணு போ. ஓகே மேடம், உடனே கிளீன் பண்ணிடுறேன் மேடம். ஒட்டுமொத்த கார்டன் குப்பையா இருக்கே. இதெல்லாம் கண்டிப்பா அந்த பாக்ஸர் சேவலால தான் ஆகிருக்கும்.
ஏய், எங்க கார்டனை எதுக்காக இப்படி வீணாக்கிக்கிட்டு இருக்க? என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? நேத்து நீ வாங்கினது பத்தல நான் நினைக்கிறேன். திரும்ப வேணானா அமைதியா க்ளீன் பண்ண. இத பாரு பாக்ஸர், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அதான் டவுட்டா? தலை மேல விழுந்த உலகமோ சுத்துது, அதால எனக்கு இப்ப என் தலையே சுத்துது. கைய தட்டுங்க. இந்தாங்க, அமைதியா சாப்பிடணும். என்னோட ஹஸ்பண்ட் பாக்ஸர்னு தெரியும்ல. என்னால மூச்சு விட முடியல, மூக்குல போய் மாட்டிக்கிச்சு. அப்படிலாம் வாயால மூச்சு விட்டுக்க. டே டாங்கி, வாழ்நாள் முழுக்க என்னால எப்படி வாயிலே மூச்சு விட முடியும்? ஏய் சுன்னு முன்னு, உங்க அப்பா வரதுக்கு முன்னாடி ஒழுங்கா சாப்பிடணும், புரியுதா? இவங்க பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களா? இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் சாப்பிட போறேன். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு பாக்ஸர். அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வாங்கப்பா. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஏய், அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. சின்ன பசங்களை போய் அட்டாக் பண்றியா நீ? நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். நல்ல வேளை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. தேங்க்யூ வெரி மச். நல்ல வேளை நீங்க என் பசங்களை வந்து காப்பாத்துனீங்க. என் மனைவியும் குழந்தையும் பயன்படுத்துறீங்களா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். பக்கத்து வீட்டுக்காரன் போனா போச்சுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை அடிக்கிறதுக்கு எங்க கிட்ட பலம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப யாருன்னு காட்டுறோம் பாரு. வாப்பா வாப்பா சோர்தார், அட்டாக். வேண்டாம், நிறுத்துங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு பாக்ஸர் இல்லையா, அதான் பொசுக்குன்னு கோபம் வந்துருது. நீ முதல்ல அந்த பக்கம் போ. அட இருங்க, அவங்க கூட ஏன் சண்டை போடுறீங்க? பாம்பு கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்கள அவங்க தான் காப்பாத்துனாங்க. என்ன? ஆமாங்க, இந்த 4 பேர் மட்டும் இல்லைன்னு வைங்க, நம்ம சுண்ணு முன்னவ பாத்துருக்கவே முடியாது. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. சோபரே சோபரே சோபரே, முதல்ல எங்களை சாரமாரியா அடிச்சிட்டு இப்ப சாரி கேக்குறியா நீ? நான் ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா எப்பவோ அன்போடு தான் நடந்துக்கணும்ப்பா. ஆமா, என்னோட தலகணத்தால யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லைன்னு அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரனை நண்பனா நினைக்கணுங்கிறது எனக்கு புரியுது. உனக்கே புரிஞ்சிருச்சா? அப்ப சரி, நம்ம சண்டையெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவோம்.
சாரி. அட முன்னாடி வராதீங்க, என் ஹஸ்பண்ட் தான் பாக்ஸர் ஆச்சு. யாராவது அவர் முன்னாடி வந்து நின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட கையை அடிக்க ஆரம்பிச்சிடும்.